தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கட்சியை தேடுகின்றார், பிரபல தலைவர் கட்சியை தேடுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடித்து விடலாம் என்று கனவு கண்டவர் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமலஹாசன். மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமலஹாசன் செல்வி ஜெயலலிதாவின் வெற்றிடத்தை நிரப்ப தன்னால் தான் முடியும் என நம்பினார். கட்சியை ஆரம்பித்தார். ஆனால் அவர் ஒரு சீசன் டைம் அரசியல்வாதி போன்று நடந்து கொண்டார். கட்சியை கட்டமைக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் சட்டமன்றம் மற்றும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு 3% வாக்குகள் கூட அவரால் பெற முடியவில்லை. நடந்து முடிந்த சட்டசபை மற்றும் பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு ஒரு தொகுதி கூட வாங்கவில்லை. ஆனால் திமுக கூட்டணியில் இலவசமாக பிரச்சாரம் செய்தார். தனக்கு மட்டும் ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் வாங்கி கொண்டார். அவரை நம்பி கட்சிக்கு வந்தவர்கள் ஏமாந்து போனார்கள். எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம் என்று வந்தவர்கள், செலவு செய்தவர்கள் ஏமாந்து போனார்கள். அவர்கள் திமுக, தமிழக வெற்றி கழகம் ஆகிய கட்சிகளில் இணைய ஆரம்பித்து விட்டார்கள். தற்பொழுது உள்ளாட்சி தேர்தலிலாவது மக்கள் நீதி மய்யம் போட்டியிடுமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. தற்பொழுது மக்கள் நீதி மய்யம் கட்சிக்குள் இருந்து முக்கியமான தலைவர்கள் சிநேகன் உள்ளிட்ட பலர் விலக உள்ளதாக கூறப்படுகிறது. தற்பொழுது கட்சியை பற்றி கமலஹாசன் கண்டுகொள்ளவில்லை. தற்பொழுது கட்சியை தேட ஆரம்பித்துள்ளார். தனது கட்சியை சார்ந்த மாவட்ட செயலாளர்களுக்கு தொலைபேசியில் பேசி ஆலோசனை கூட்டம் நடத்த திட்டமிட்டிருப்பதாக கூறுகிறார். ஆனால் மாவட்ட செயலாளர்கள் கமலஹாசனின் அலைபேசியை அட்டன் பண்ணுவது கிடையாது. கட்சியின் மூத்த தலைவர்களையும் அவரால் தொடர்பு கொள்ள முடியவில்லை. கட்சி எங்கே இருக்கிறது என்பது கமலஹாசனுக்கு தெரியவில்லை. மக்கள் நீதி மய்யம் கட்சியை கமலஹாசன் தேடிக்கொண்டிருக்கிறார். ஒரு அரசியல்வாதி என்று சொன்னால் 365 நாட்களும் அரசியலில் இருக்க வேண்டும். 24 மணி நேரமும் அவர் அலர்ட்டாக இருக்க வேண்டும். சீசன் டைம் அரசியல்வாதியாக இருந்தால் பறவைகள் எங்கு நீர் இருக்குதோ அந்த குளத்துக்கு போயிடும். அதான் உண்மை. தற்பொழுது மக்கள் நீதி மய்யம் கட்சியில தொண்டர்களும் தலைவர்களும் மாற்று கட்சிக்கு ஓடி போயிட்டாங்க. இப்ப தொண்டர்களையும் தலைவர்களையும் தேடி, நிர்வாகிகளை தேடி, கட்சியை தேடி அலைகிறார் கமலஹாசன். கண்ணு கட்டிய தூரம் கட்சி எங்க இருக்குது என்பது அவருக்கு தெரியவில்லை.